சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதும் போது இப்படியாக ஒவ்வொரு சபைகளுக்கும் கடிதாசி எழுதுறார். எழுதும்போது தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா நம்ம லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அதனால அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி பிளெஸிங் பண்றார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நாம் ஆசீர்வாதத்துக்காக இந்த ஜெப கூட்டம், ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம், ஆவி ஆத்மா சரீரத்துல சுகம் வீணமா இருக்கும் அது சுகம் உண்டாக ஆசீர்வாதம், சமாதானம் இல்லாம இருக்கும் அது சமாதானத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், பிரிந்து இருக்க குடும்பங்கள் ஒன்று சேர்க்க அதுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், காணிக்கை தசமபாகம் கொடுப்பதன் மூலியமா வர ஆசீர்வாதங்கள், எல்லா குடும்ப தடைகள் இருக்கிறது. தன் பாவங்களை மறைத்திருப்பார்கள், அதை அறிக்கையிட்டு இருக்க மாட்டார்கள், அறிக்கையிடுறது மூலியமாய் வருகிற ஆசீர்வாதங்கள். இப்படி சில தலைப்புகள் இருக்கிறது. 1 மணி நேரம் எனக்கு செய்தி கொடுத்தாங்க. ஆனா 1 மணி நேரம் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா மணி இங்கே 7 ஆயிடுச்சு. நான் பண்றதுக்கு ரெடி, நீங்க பண்றது நிப்பீங்களான்னு தெரியல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வசனம், அவர் இப்படிதான் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அது பரமண்டல ஜெபம், எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜெபத்தை நாம் அனுபவமும் ஏறெடுக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டாம். அதன் பிறகு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது, ஒரு சபைக்குள்ள போகும்போது அதை வாழ்த்துங்கள், நீங்கள் கூறின ஆசீர்வாதம் உங்களுக்கு போய் பலிக்கும். அதுக்கு பார்த்துவாங்க இருந்தால், இல்லை என்று சொன்னால் திரும்ப ஒரு பக்கம் வந்துடும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் கனமும் பெருகும் என்று சொல்லுகிறார். நாம் எத்தனை பேர் அப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு சபைக்கு போகும்போது அதை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் கனமும் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கூறும்போது அதுக்கு பாத்திரவானா இருந்தா மட்டும்தான் அங்க போவோம், இல்லை திரும்பி உங்ககிட்டயே வந்துடும். அது உங்களுக்கு பிளெஸிங். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் நம்ம இழந்து போகிறோம்? இரண்டாவது, ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு கூட்டம் வைக்கிறோம்னு சொன்னா, எந்த கூட்டம் வைக்கிறோமோ அந்த கூட்டத்துக்கு உண்டான செய்தியும் இருக்கும், பாடலும் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு 1000 பாடம் தெரியலாம், அது பிரச்சனை இல்லை. நாம் பிளஸிங் கூட்டம் சொல்லும் போது அதுக்கு உண்டான கூட்டமாக தான் இருக்கணும், அதுக்கு உண்டான பாடல் இருக்கும் போது அது உற்சாகம் இருக்கும். வார்த்தையும் பாடலும் கிரியை செய்யும், ஒன்றோட கிரியை செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அதை எப்பயுமே நம்ம அதை கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படுவதாக. யாராச்சும் ஒருத்தர் பைபிள் எடுக்கணும், கரெக்டா வாசிக்கணும், சொல்லும் போது நிறுத்தணும், அப்பதான் அது கரெக்டா நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நானே படிச்சு நானே சொன்னா அது சரியா இருக்காது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபதேசத்தை நாம் பார்க்க போகிறோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையில நாம் சொல்ல வேண்டும். சபைகள்ல நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஏன்னா சகல ஜனங்களுக்கு அது ஜெப வீடா இருக்கிறபடினால அங்க ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். இரண்டாவது, ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேகர் ஆலோசனை சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும் நம்ம பார்க்கிறோம், நீதிமொழியில பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஆலோசனை கர்த்தர் எங்க இருப்பாங்க? ஆலோசனை எல்லாருக்கும் கர்த்தர் நமக்கு அவர் தான். ஆனாலும் சபையில தான் நல்ல ஆலோசனை, அந்த உபதேசங்கள் சத்திய வார்த்தைகள் போகும்போது அவங்களுக்கு தகுந்தது போல அந்த கிரியை செய்யும், அது அவங்களுக்கு தகுந்தது போல மாறும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெறுமையா திரும்பி வராது. அல்லேலூயா. அதனால நாம் சபையார் நாம் நேரத்தோடு வருவது நல்லது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம். கூட்டம் சொல்லும் போது அதுக்காக 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வரலாம், அப்படியே லீவ் போட்டு வரலாம். அப்போதான் அது பிளெஸிங் வரும். இல்லைன்னா அது தடையாக இருக்கும், தாமதமாக தான் உங்களுக்கு இல்லை, யாருக்காக இருந்தாலும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் திருமணம் சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? திருமண நிகழ்ச்சின்னு சொல்லும் போது, வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லும் போது, அப்போ அதுக்கு நம்ம கரெக்டாக முன்னாடி நிற்போம், ஆயத்தமா இருப்போம். இல்லைன்னா சரியா இருக்காது, இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்காது, குறையாவே இருக்கும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை கேட்பதுக்கு, பேசுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு, கீழ்ப்படிவதற்கு நம்ம தகுதியா இருந்தோம்னா அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். இல்லைன்னா அது வெறுமையா போயிடும். அல்லேலூயா. அப்படி போகக்கூடாது. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட சேதாப்பேட்டை தெரியுமா இருக்குன்னா, அந்த ஏரியால இருந்து நான் ஒரு ராமாபுரம் வர்றது ஐயா. அல்லேலூயா. அப்ப நீங்க பக்கத்துல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பக்கத்து ஊரோ இல்லை பக்கத்து ஊரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வசனம். அதுக்கு முன்பாக மத்தேயு 6:33வது வசனம். சுகம் உண்டாகட்டும், தன் பிள்ளைகள் சமாத்தியம் காணட்டும், வறுமை தண்டனை நீங்கி போகட்டும்,
உற்சாகமாய் கொடுக்குள்ளாய் மாறட்டும். அமைக்கு சரிந்து விழப்படி படியாந்து போட உதவி செய்யும். இயேசுவின் உயிரோடு நல்லதை காயட்டும். சாகிய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். சுகம் உண்டாகட்டும். ஜப சத்தங்கள் கேட்கப்படட்டும். குடும்ப ஜபம் உண்டாகட்டும். தனி ஜபம் பெருகட்டும். விசுவாசம் பெருகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வந்த ஒவ்வொருத்தருக்குள் இந்த வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாகவே ஆசீர்வாதம் பெருக்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யட்டும். எதெல்லாம் விட்டு வரணுமோ அதெல்லாம் விட்டு வரட்டும். எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். சொல்லுங்க, தேவனே என் ஆராய்ந்து என் அறிந்து கொள்ளும். தேவனே என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாகும் வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்தியமான சத்தியமான பரிசுத்தமான வழியில நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அப்படியே இருங்க.